தோட்டம் காடு செய்வோம் நண்பர்களுக்கு வணக்கம். முறையா இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஒரு இடம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், சைட் பார்க்கறதுக்காக வந்திருக்குங்க. இது சேவூர், திருப்பூர் மாவட்டம் சேவூர். பாருங்க, இது வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போற வழி, இது வந்து புளியம்பட்டி போற வழி. திருப்பூர் மாவட்டத்தில் சேவூர் அப்படிங்கிற ஊர்ல, சேவூருங்கிற ஒரு நல்ல சிட்டி தானுங்க. பயங்கரமான சிட்டில மினி சிட்டி பங்க் இருக்குது பாருங்க. இந்த சேவூர்ல இருந்து சரியா ஒரு 4 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் வரை 4 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. இந்த 4 கிலோமீட்டர்ல ஒரு 5 சைட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பாக்குறதுக்காக போறோம். புளியம்பட்டி ரோட்ல கொஞ்சம் தூரம் போகணும், லெப்ட்ல திரும்பிக்கணும். இதான், அதாவது இது திருப்பூர் மாவட்டம் சேவூர் புளியம்பட்டி போற வழியை லெப்ட் எடுத்துக்கிறோம். இந்த ரோடு எங்க போய் ஜாயிண்ட் ஆகுன்னா, நம்ம அவினாசி இருக்கு இல்லைங்களா, அவினாசில இருந்து ஊட்டி போற வழியில, அவினாசில இருந்து ஊட்டி போற வழியும் அவினாசில இருந்து புளியம்பட்டி போற வழியும் இணைக்கிற இணைப்பு சாலை இது போற வழிங்க. சேவூர்ல அதிகமான தொழில் என்னன்னா, இங்கேயும் பனியன் கம்பெனி நிறைய இருக்குங்க. திருப்பூர் மாவட்டங்கிறதுனால பனியன் கம்பெனி பிளஸ் விவசாயம். இங்க நிலக்கடலை இருக்கு இல்லையா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ஊர்ல புவிசார் குறியீடு கேட்டிருக்காங்க. இங்க வந்து திருப்பூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாரும் இங்க வீடு கட்டியிருப்பாங்க. இங்க இருந்து டெய்லியும் போயிட்டு வர்ற மாதிரி வேலைக்கு அல்லது தொழில் செய்யறவங்களுக்கு. அதனால இது ஒரு தொழில்சார் நகரம் தான். அது விவசாயம் ஒரு நல்ல தொழில் தான். குப்பை பாறை எவ்வளவு மோசமா போட்டு வச்சிருக்காங்க வருத, புகை போகுது பாருங்க. என்ன படிச்சு ஐஐடி படிச்சு பெரிய பெரிய ஐடி ஃபீல்டுக்கு போனாலும் இந்த அறிவு மட்டும் நமக்கு வர்றதே இல்லை பாருங்க. பாருங்க, குப்பை எல்லாம் ரோட்லயே தான் இருக்குது. என்னதான் பண்றது, எல்லா ஊர்லயும் இப்படி இருக்குதுங்க. இது குப்பையை மெயின்டைன் பண்றதுக்கு அந்தந்த ஊராட்சிகளோ நகராட்சி மாநகராட்சி கொஞ்சம் மெனக்கிடணும். இது வந்து சரியா 4 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்ல ஒரு 5 சைட் வந்திருக்குதுங்க. இது ஐயப்பன் கோயிலுங்க. வலது பக்கம் பாருங்க, இப்பதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஐயப்பன் கோயில் கும்பிட்டுக்குங்க ஃப்ரீயாவே. வாழ்க வளமுடன். கண்டிப்பா ஆன்மீகம் இருக்கணுங்க. ஒரு நாட்டுக்கு ஆன்மீகம் இருக்கும்போதுதான் மனம் சமநிலையில இருக்கும். இல்லைன்னா நம்ம கடவுள்னு ஒண்ணு இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லாம சும்மா டெரராகவே இருந்தோம்னு வைங்க, இரும்பு மாதிரி பாறை மாதிரி ஆயிரும். அப்படி இல்லாம மனம் கொஞ்சம் மென்மையா இருக்கும்னா கண்டிப்பா ஒரு தேடல் இருக்கணும். அது ஆன்மீக தேடலோ அல்லது பகுத்தறிவுல நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறோம், அப்படி இருக்கிறது நல்லது. இப்போ ஒரு 5 சைட் பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கோம். மொத்தம் 5 சைட்டுங்க. ஒரு சென்டோட விலை 1,50,000 ரூபாய். 5 சைட் சேர்ந்து ஒரு 15 சென்ட் வருங்க. இந்த இடம் வாங்கி போட்டா கண்டிப்பா ஒரு இப்போ 1.5 லட்சத்துக்கு வாங்குறது 100% நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப 2025 ஒரு 2 வருஷத்துல ஒரு 7 லட்சம் 8 லட்சம் ஆயிரும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா இங்க இடங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தா இருக்குது, அந்த அளவுக்கு இங்க தேவை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு திருப்பூர் பேஸ்ல நிலம் போயிட்டே இருக்குதுங்க. அதே மாதிரி விவசாய நிலம் போகுது. இப்படி யாராவது கேட்டாங்க, நீங்க சைட்டே விற்கிறீங்க, அப்போ நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணி இடமெல்லாம் எல்லாருமே வீடு கட்டிட்டாங்கன்னா அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னா, அப்படி இல்லை. இந்த உலகத்துல தேவைதான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. எல்லாருமே இப்போ உணவு பற்றாக்குறை வந்துச்சுன்னா எல்லாம் வீட்டை 1/2 சென்ட்ல கட்டிட்டு 1.5 சென்ட் இருந்துச்சுன்னா அதுல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. அப்படி ஆயிரும் இல்லையா? இப்ப கூட பாருங்க, HMPV நினைக்கிறேன், அது என்ன வைரஸ் தெரியல, இப்ப புதுசா வந்திருக்குங்க சைனால. இனி அடுத்து லாக்டவுன் வந்துச்சுன்னா உணவு பற்றாக்குறை வரும். எல்லாரும் நாட்டு, ஏற்கனவே சொன்னதான், எல்லாமே நாட்டு தக்காளி கொடுங்க, நாட்டு மாட்டு பால் கொடுங்க, நாட்டு சக்கரை கொடுங்க, நாட்டு ரோட்ல தான் போவேன், நாட்டு கார் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஏதாவது ஒரு துன்பம் வந்தா தான் உடல் மேல் கவனம் செலுத்துவாங்க. கண்டிப்பா இடம் ஒரு 3 சென்ட்ல வீடுங்க, ஒரு 3 சென்ட்ல தோட்டம், அப்படி அவங்கவுங்க சொந்தமா வச்சுக்கிறது நல்லது. இப்போ இங்க மொத்தம் 5 சென்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள். நீங்க ஒரு 6 சென்ட் வாங்கிட்டா 3 சென்ட் வீடு, 3 சென்ட்ல தோட்டம். 3 சென்ட்ல அந்த மாடி வீட்டுல இப்ப பண்றாங்களா, அந்த மாதிரி 3 சென்ட்ல நீங்க என்ன தோட்டமான செய்ய முடியும். சின்னதா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி. சேவூர்ல இருந்து 4 கிலோமீட்டருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம பேச வேணா, நீங்க அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் அடிச்சுட்டு இருக்குங்க. இன்னொரு 1 நிமிஷம் பேச, ஏன்னா போற வழி காமிக்கணும் இல்லையா. தடம் வழி பாக்குறது இது எப்படிங்க, இப்போ திருமணம் எல்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணு பாக்குறதுக்கு போனாங்கன்னா தடம் வழி பார்ப்பாங்க, அந்த மாதிரி இது போயிட்டு இருக்கிறோம். போயிட்டே இருக்கிறோம். இதுதான் அசனல்லிபாளையம் போர்டு இருக்கு பாருங்க, அசனல்லிபாளையம். இந்த அசனல்லிபாளையத்துல இது ஊருக்கு நேர் பின்னாடிங்க
ஒரு சைட் போட்டிருக்கிறாங்க, காமாட்சி நகர்னு பேரு. சைட் போட்டு கிட்டத்தட்ட எல்லாம் வித்துட்டாங்க. வித்ததுல இப்போ ஒரு 5 சைட் ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டுங்கிறனால கொடுக்குறாரு. அந்த இடத்த நம்ம பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு சென்டோட விலை 1,50,000. நிச்சயமா ஒரு 2 வருஷத்துல 6-7 லட்சமா மாறும். வாங்கி போறவங்க வாங்கி போடலாம், அல்லது வாங்கி வீடு கட்டுறவங்க கட்டலாம். டேங்க் இருக்கு பாருங்க, தண்ணி வசதி எல்லாம் இருக்குது. இது ஊருங்க. எப்பவுமே இடம் வாங்கணும் ஊரடி வேரத்தில் வாங்கி போடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கணும், ஒரு கோயில் இருக்கணும், மருத்துவமனை இருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும். பக்கத்தில் பேச்சு துணைக்காத ஆள் வேணும் இல்லைங்க. இப்பெல்லாம் சென்ட் 1.5 லட்சம்னா ஒரு அத்துவான காட்டில் இருக்கும் இடம். போறக்கே நமக்கு பயமா இருக்கும். போலீஸ் துணையோட தான் போகணும், சிறுத்தை குடிக்கிற அளவுக்கு இருக்கும், தள்ளி இருக்கும். ஆனா இது அப்படி இல்லை, ஊரடியிலேயே இருக்குதுங்க. இது நம்பியாம்பாளையம் போற வழிங்க. இது ஊரா அசனலி வளையங்கிற ஊர். அந்த ஊர்ல கோயில் இருக்குங்க, சேவூர்ல மருத்துவமனை இருக்குது, ஸ்கூல் பெரிய ஸ்கூல் இருக்குது, இங்கேயும் மினி ஸ்கூல் இருக்குது. அதாவது அந்த எலிமெண்டரி ஸ்கூல் மட்டும் இருக்குது. குளம் இருக்குதுங்க, அத்திக்கடவு தண்ணி இங்க வந்திருக்கனால குளம் இருக்குது. அப்போ எல்லாமே இருக்குது. சந்தை இருக்குது, சேவூர் போனா சந்தை, வார வாரம் திங்கக்கிழமை சந்தை இருக்குது. மார்க்கெட் டெய்லி போனா நீங்க அவினாசி போய்க்கலாம். அவினாசி ஒரு பெரிய சிட்டி. திருப்பூர் ரொம்ப ரொம்ப பெரிய சிட்டி, எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா தொழில் வளமும் இருக்கிற ஊரு. இதுல நேரம் நம்ம இப்போ போறோம் இல்லையா, இது வந்து ரைட் சைடுல இருக்கிறது குளங்க. அத்திக்கடவு தண்ணி வர்றதுனால இங்க தண்ணி எப்பொழுதுமே இருக்கும். இங்கே நீங்க சைட் வாங்கி போட்டுட்டா இங்க இருந்து திருப்பூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. 20 to 22 கிலோமீட்டர் வரும் திருப்பூருக்கு. அப்ப டெய்லியும் கூட போயிட்டு வந்துடலாம். பஸ் வசதி இருக்குது. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுங்க சேவூர்ல இருந்து இங்க 4 கிலோமீட்டர். வண்டி கொண்டு போய் நீங்க சேவூர்ல போட்டு நீங்க ஒர்க் போறவங்க போய்க்கலாம், அல்லது நேரடியாக வண்டிலேயே போறவங்களும் போய்க்கலாம். இப்போ நம்ம சைடு கிட்ட வந்துட்டு இருக்கிறோம். இது நம்ம சைட்டுக்கு வர்ற வழிங்க. பாருங்க, இது ஒரு கோயில் வேலை நடந்துட்டு இருக்குது பாருங்க. ரொம்ப வருமா இருக்குதுங்க. போனதையும் நம்ம கோயிலை பார்த்துட்டு தான் போறோம். போற வழி இது. சைட்டுக்கு வந்துட்டோம். எப்பவுமே சைட்னா ஒரு 2-3 வீடு இருக்கணும் இல்லையா. 1.5 லட்சம் ரூபாய்க்கும் போது கொஞ்சம் தள்ளித்தான் இருக்கணும். ஆனா இங்க இது ஊரடி வாரத்திலே இருக்குது. பிளஸ் வந்து இது ஒரு 300 சைட்டுக்கு மேல இருக்குதுங்க. இப்போ 300 வீடு ஆகும்போது இந்த ஊர் எப்படி ஆயிரும் பாருங்க, பெரிய அளவுக்கு ஆயிரும். இது ஒரு தனி பஞ்சாயத்துங்கிற அளவுக்கு ஆயிரும். வீடு இருக்குது பாருங்க. ஒரு மாடி வீடு இருக்கு, ஒரு வீடு இருக்குது. இதான் நம்ம பார்க்க வந்த சைட்டுங்க. பார்த்துக்குது நம்ம கார் நிற்குதுங்களா, அங்கே பாருங்க, அங்கே வீடு இருக்குது பாருங்க. வீடு இருக்குது. இங்கே கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு 500 அடியில் தார் ரோடு இருக்குதுங்க. இந்த பக்கம் ஒரு 500 அடியில் தார் ரோடு. நம்ம சேவூருக்கு 4 கிலோமீட்டர். அருமையாக இருக்கும். இதில் ஒரு 5 சைட் வந்திருக்குதுங்க. இது காமாட்சி நகர்னு பேர். ஒரு சென்டோட விலை 1.5 லட்சம். 5 சைட் இருக்குது. 5 சைட்டு ஒரு 2 வருஷத்தில் கண்டிப்பாக 6 லட்சம் ரூபாய்க்கு போகும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் சிட்டி அப்படியே டெய்லி பெருகிட்டே வருதுங்க. பக்கத்தில் விவசாய பூமியும் இருக்குது பாருங்க. நல்லா இருக்குது. அருமையான பூமி. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. மொத்தம் ஒரு 5 சைட் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை வெளிநாடாக இருந்தால் கூட வாங்கி போட்டுக்கலாம். நிலத்தாறு தூக்கிட்டு போயிட முடியாது. ஏன்னா எதிர்காலத்தில் நிலம் தான், எதிர்காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலத்துலேயுமே நிலம் மட்டும்தான் ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். ஏன்னா நிலம் வளர்றதில்லை. போன வருஷம் இந்தியாவில் வந்து ஒரு 2 லட்சம் ஏக்கர் இருந்துச்சு. இந்த வருஷம் 3 லட்சம் ஏக்கர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எந்த ஊர்லேயும் அப்படி ஆகாது. அதனால நிலத்தை வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் சரி, மினி தோட்டம், அதாவது ஒரு 3 சென்டில் வீடு, 3 சென்டில் தோட்டம், அப்படி எது வேணால் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுதான் பூமி, அதாவது சைட்டுங்க. எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க நிறையா. அப்படியே வீடு அப்படியே ஒவ்வொன்றா ஆகிட்டு இருக்குதுங்க. மெல்லத்தான் டெவலப் ஆகும். உடனே எங்கே நீங்கள் உடனே ஆயிருமா, அடுத்த மாதம் விற்றா பெரிய காசு வருமானா அப்படி இல்லை. கொஞ்சம் மெதுவாக ஆகும். ஆனால் சூப்பராக கண்டிப்பாக 100% ஆயிரும். பார்த்துக்குங்க. நன்றி நன்றி நன்றி.